ஆரணியில் போலியான 100 கிராம் எடை கொண்ட 10 தங்க பிஸ்கட்கள் கொடுத்து 2 பவுன் தங்க மோதிரத்தை ஏமாற்றிய 3 நபர்கள் ஆரணி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் சுதாகர் அவர்களின் உத்தரவுப்படி ஆரணி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் டாக்டர் பாண்டீஸ்வரி அவர்களின் தலைமையில் ஆரணி நகர காவலாய்வாளர் விநாயகமூர்த்தி மற்றும் ஆரணி நகர காவலுதவி ஆய்வாளர் சுந்தரேசன், ஆரணி நகர கிரைம்பார்ட்டி சங்கீதம் ஆகியோர் ஆரணி நகரம் அருணகிரிசத்திரம் தானிய கிடங்கு அருகில் மார்ச் 12, 2025 புதன்கிழமையன்று சுமார் 12 மணி அளவில் குற்ற தடுப்பு நடவடிக்கை சம்பந்தமாக வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்த போது அவ்வழியாக வெள்ளை நிற மகேந்திரா XUV 500 TN 66L0003 என்ற சொகுசுகாரில் வந்த நபர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா தென்னம்புலம் கிராமத்தைச் சேர்ந்த ஷெரீப் மகன் சாகுல் ஹமீது 67, வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா பெரிய ஊனை கிராமம் புளியமர தெருவை சேர்ந்த லாபான் மகன் ஜாகிர் ஹுசேன் 50, வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா பெரிய ஊனை கிராமத்தைச் சேர்ந்த ஷாபான் மகன் ஆயூப்கான் 48 ஆகிய 3 நபர்களை போலீசார் மடக்கி விசாரித்தபோது அவர்கள் மேற்கண்ட முகவரிகளை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. மேலும் அவர்களிடம் விசாரணை செய்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்க சந்தேகத்தின் பெயரில் ஆரணி நகர காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தது. தொடர் விசாரணையில் மார்ச் 7, 2025 அன்று ஆரணி நகர காவல் நிலையத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுகா சென்னாந்தல் கிராமம் பிள்ளையார் கோயில் தெருவை சேர்ந்த முனுசாமி மகன் லோகநாதன் என்பவர் கொடுத்த புகார் மனுவில் தான் சம்பவத்தன்று சுமார் 2 மணியளவில் வெங்கடேஸ்வரா தியேட்டர் அருகே நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அறிமுகமில்லாத 3 நபர்கள் தன்னிடம் வந்து நைசாக பேச்சு கொடுத்து அவரணிந்திருந்த VL என்ற இனிஷியல் பதிந்த 2 பவுன் தங்க மோதிரத்திற்கு பதிலாக 100 கிராம் தங்க பிஸ்கட்களை கொடுப்பதாக தன்னை மூளை செலவை செய்து போலியான 10 கிராம் எடை கொண்ட 10 தங்க பிஸ்கட்டுகளை கொடுத்து விட்டு சென்றதாக மனு அளித்திருந்தார். அவர் குறிப்பிட்ட மாதிரி அந்த 2 பவுன் தங்க மோதிரத்தை ஏமாற்றியவர்கள் இந்த 3 நபர்கள் தான் என விசாரணையில் தெரியவந்தது. இதனால் இவர்கள் மீது ஆரணி நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலூர் ஜுடிசியல் மேஜிஸ்ட்ரேட் அவர்களிடம் ஆஜர் செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆரணி செய்தியாளர் மனோஜ்.